நம்ம இலக்கியா இருந்துகிட்டு இப்போ ஒரு மாஸ்டர் பிளான போடுறாங்க. அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க அஞ்சலி கர்ப்பமா இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி பத்மினி டாக்டர இப்போ பொய் சொல்ல வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய உண்மையும் நம்ம இலக்கியாவுக்கு தெரிய வருது. இதிலிருந்து நம்ம இலக்கியா இருந்துட்டு இந்த விஷயத்த நம்ம சும்மாவே விடக்கூடாது. முதல்ல அஞ்சலியோட முகத்திலேயே கிழிச்சு எறியணும் அப்படின்றதுக்காக ஒரு சின்னதா பிளான் பண்றாங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க வீட்டுக்கு முன்னாடியே இருக்கிற இந்த மகேஷ பார்த்து பயங்கரமா அதிர்ச்சி ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த மகேஷ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, "என்னாச்சு? ஏதாச்சு? அது மட்டும் இல்லாம நீ அஞ்சலிய ஏதோ ஒரு விஷயத்த வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த விஷயம் என்னன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லு." அப்படின்ற மாரி இந்த மகேஷ் கிட்ட கேட்கும்போது, இந்த மகேஷ் இருந்துட்டு, "ஐயோ! நீங்க வந்து இப்ப நான் கொஞ்சம் கூட வந்து புரிஞ்சுக்கவே இல்ல என்ன. அதே மாதிரி நான் இந்த ஒரு ஆதாரத்த குடுத்தேன்னு வைங்களேன், கண்டிப்பா அஞ்சலிய அந்த வீட்ட விட்டே தொரத்திருவாங்க." அந்த ஒரு காரணத்தினால தான் அஞ்சலி இருந்துட்டு வேற வழியே இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ என்கிட்ட வந்து வசமா சிக்கிக்கிட்டு இருக்கா. இதுக்கு நடுவுல உங்ககிட்ட ஒண்ணுமே இல்ல. உங்ககிட்ட இந்த ஆதாரத்த குடுத்தா என்ன எனக்கு கிடைக்கும்? ஒரு ரூ. 100 ரூ. 200 தருவீங்களா? ஆனா அதுவே அஞ்சலியா இருந்தா பல லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா தருவா அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறான். இத கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பயங்கரமான அதிர்ச்சி நம்ம இலக்கியாவுக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ இந்த மகேஷ் இருந்துட்டு இங்கிருந்து கிளம்பியும் போயிடுறான். அந்த ஒரு டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா வந்து சொல்றாங்க, "இந்த நம்பர வச்சுக்கோ. இது என்னோட நம்பர் தான். உனக்கு என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, உண்மைய சொல்லணும்னு சொல்லிட்டு வந்து தோணுச்சுன்னு வையேன், நீ வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட சொல்லலாம்." அப்படின்ற மாரி வந்து சொல்லி இலக்கியாவோட நம்பர வந்து குடுத்துடுறாங்க. அந்த ஒரு டைம்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மகேஷ் இருந்துட்டு இங்கிருந்து கிளம்புனவன் வந்து நேரா போயிட்டு எஸ்எஸ்கே கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிறான். ஏன்னா அஞ்சல் இருந்துட்டு, இப்போ இந்த ஒரு பிரச்சனைய முடிச்சாச்சு. அடுத்ததா மகேஷோட பிரச்சனையும் முடிச்சோம் அப்படின்னா, ஈஸியா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சிடலாம். இந்த சொத்து நம்ம கைக்கு வந்ததுக்கு அப்புறமா என்ன நடந்தாலும் சரி, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு பொய்ய சொல்லி கடைசில அது இதுன்னு சொல்லிட்டு வந்து சொல்லி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாரி இந்த அஞ்சல் இருந்துட்டு இருக்கா. அந்த ஒரு டைம்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எஸ்எஸ்கே கிட்ட வந்து சொல்றாங்க. அந்த மகேஷும் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே ஏதாச்சும் முடிச்சிருங்க. ஏற்கனவே அம்மா சொன்னாங்களா? அப்படி இப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது, எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. நீ கவலைப்படாத. ஆல்ரெடி ஆள்லாம் செட் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில குட் நியூஸ் வரும் அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டாங்க. ஒரு பக்கம் இந்த எஸ்எஸ்கேவோட ஆளுங்க இருந்துட்டு, இந்த மகேஷ போட்டு பொளந்து கட்டிட்டு இருக்காங்க. கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன வெறியோட வந்து பார்த்தீங்கன்னா தொரத்திட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியா கிட்ட இந்த ஒரு உண்மைய சொல்லியே ஆகணும். நம்ம உயிர் பொழைக்கிறோமோ இல்லையோ, ஆனா இந்த உண்ம சாகக்கூடாது. நம்மள கொல்லணும்னு நெனைக்கிற அஞ்சலிய அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா ஃபோன் பண்ணி, இலக்கியா கிட்ட நீங்க நெனைக்கிறது எல்லாமே உண்மதான். அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பமா இல்ல தான். அதையும் தாண்டி அஞ்சலியால இப்போ இல்ல, எப்பவுமே கர்ப்பமாகவே முடியாது அப்படின்ற ஒரு உண்மைய சொல்ல ஆரம்பிச்சுடுறான். இப்போ அதுக்கான ஆதாரம் எங்க இருக்கு? அவன் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பென் டிரைவ் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எங்க வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியா கிட்ட சொன்னதுக்கு அப்புறமா, இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு அந்த பென் டிரைவ இப்போ கைப்பற்றுறது மட்டும் இல்லாம, மகேஷ காப்பாத்துறதுக்காக போலீஸ் கிட்டயும் வந்து சொல்லிடுறாங்க. அதே மாதிரி கார்த்திகையும், இந்த அஞ்சலியும் தனியா கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு கார்த்திக் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ எவிடன்ஸ் வந்து குடுத்துடுறாங்க. "இங்க பாரு கார்த்திக், உன்னோட பொண்டாட்டி அஞ்சலி செஞ்ச காரியத்த" அப்படின்னு சொல்லிட்டு வந்து குடுத்ததுக்கு அப்புறமா, இப்போ கார்த்திக் திரு திருன்னு முழிக்கிறாரு. அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் திரு திருன்னு முழிக்கிறாங்க. ஏன்னா வசமா மாட்டிக்கிட்டோம்னு சொல்லிட்டு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த அஞ்சலி சிக்கிக்குவாளா? இல்ல கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலிய யாருமே கண்டுபிடிக்காம அவ பாட்டுக்கு சுதந்திரமா சுத்திட்டு இருப்பாளா? அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.